தமிழகத்தில் நம்மை கடந்த 4.5 ஆண்டு காலமாக ஆட்சி செய்துகிட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் 2021 தேர்தலில் முன்னிறுத்த விஷயம் வந்து திராவிட மாடல். சரி, இந்த திராவிட மாடல் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்னு போயிட்டு அதை பற்றி பார்த்தோம்னா பல்வேறு அர்த்தங்கள் வருது. கூகுளில் போட்டு பார்த்துட்டோம், ஜெமினியில் போட்டு பார்த்துட்டோம்னா அதுக்கு நிறைய அர்த்தங்கள் வருது. இந்த சேது படத்தில் இந்த சியானுக்கு என்ன அர்த்தம்னு தேடுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான விடையே கடைசி வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா நமக்கு முழுமையாக கிடைக்கல. என்னென்னமோ விஷயங்கள் வருது. ஒரு இடத்துல நிலம்னு வருது, ஒரு இடத்துல மக்கள்னு வருது, ஒரு இடத்துல அரசியல்னு வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வருது. சரி, அந்த திராவிட மாடலை சேர்ந்த பல அறிவு சார்ந்த ஜீவிகள் நிறையா பேசியிருந்தாங்க. அதை எடுத்து போய் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் சொல்கிற கருத்து ஒன்றுக்கு ஒன்று முரணாக தான் இருக்குது. அதாவது ஒரு முழுமையான கருத்து நமக்கு கிடைக்கல. பல்வேறு விஷயங்கள் தெரியுது, ஆனால் இதுதான் அதுக்கு கரெக்டான அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியவே இல்லை. சரி, இதை பொதுவாக நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா திராவிட மாடல் அப்படின்னு நம்மளை சொல்லி கடந்த 4.5 ஆண்டு காலமாக நம்ம தமிழகத்தில் நம்மளை ஆட்சி செஞ்சுருக்காங்க. முதல்ல இந்த திராவிட மாடல் அப்படிங்கிற வார்த்தையே வந்து ஒரு தமிழ் வார்த்தையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் வார்த்தை இல்லை. திராவிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை, மாடல் அப்படிங்கிறது ஒரு ஆங்கில வார்த்தை. அதாவது சமஸ்கிருதத்தையும் ஆங்கிலத்தையும் கலந்து தான் நம்மளை முட்டாளாக்கி ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து கடந்த 4.5 ஆண்டு காலமாக ஆட்சி செய்திருக்கிறாங்க. மதங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்துக்கள் இருக்கும், கிறிஸ்தவர்கள் இருக்கும், முஸ்லீம் இருக்கும். இந்த 3 மதங்கள் இருக்குது. இந்த 3 மதத்தினருக்கும் ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. இப்போ இந்து மதத்துக்குன்னு சொல்லி பல்வேறு கடவுள்கள் இருக்காங்க, கிறிஸ்துவ மதத்துக்குன்னு சொல்லி ஒரு கடவுள் இருக்காங்க, இஸ்லாமிய மதத்துக்குன்னு சொல்லி கடவுள் இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு இந்து பண்டிகைக்கும் அவங்க வாழ்த்து சொல்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கடவுள் மறுப்பாளர். அதனால் வந்து கடவுள் இல்லைங்கிறது அவங்களுடைய எண்ணம். அதுக்காக வந்து இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது. சரி, ரைட்டு, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா அந்த கடவுள் இருக்குது இல்லைங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய விஷயம், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கு மட்டும் ஏன் வாழ்த்து சொல்கிறீங்க? அதாவது இந்துக்களுக்கு மட்டும் கடவுள் இல்லை, மற்ற மதத்தினருக்கு கடவுள் இருக்கா? இதை வந்து முதல்ல அந்த திராவிட மாடல் அரசியல் கட்சியில் இருக்காங்க பார்த்தீங்களா, பெரும்பான்மையான இந்துக்கள் அவங்க முதல்ல யோசிக்கணும். எந்த ஒரு விழாக்களுக்கும் எந்த ஒரு பண்டிகைக்கும் நமக்கான ஒரு மரியாதையை கொடுக்கறதில்ல. அதாவது ஒரு அதிகாரத்தில் இல்லை அப்படின்னா நமக்கு வாழ்த்து சொல்லனா பரவாயில்ல. அதிகாரத்தில் இருக்கீங்க, 4.5 ஆண்டு காலம் தமிழகத்தில் அதிகாரத்தில் இருந்திருக்கீங்க, மற்ற மதத்தினருக்கு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறீங்க. சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்தும் கடைசி வரைக்கும் அதுக்கான தீபத்தை நீங்கள் ஏற்ற விடலை. ஏன்னா அங்கே சிறுபான்மையோர் ஓட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறீங்க. உங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயும் பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்கள் தான் இதை பற்றி யோசிக்கணும். கடவுள் இல்லைன்னு அவங்க சொல்லிடுறாங்க, ஆனால் அவங்க வீட்லேயே அந்த துர்காம்மா எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க, அந்த கோயிலுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கே அந்த முழுமையாக அவங்களே அந்த விஷயத்தில் கரெக்டாக இல்லை. இப்போ நீங்கள் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரு, உதயநிதி சொல்கிறாரு, ஆனால் அவர் குடும்பத்தில் இருக்க துர்காம்மா எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க, எல்லாத்தையும் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு முழுமையான அது என்ன அவங்களுக்கான ஒரு விஷயத்தை முழுமையாக அவங்க கையாளுறதில்லை. மக்களை முட்டாளாக்குறாங்க. 4.5 ஆண்டு காலம் மக்களை முட்டாளாக்கி இப்போ எல்லா விஷயத்திலும் முட்டாளாக்கின மாதிரி இப்போ இந்திய ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஐயா கருணாநிதி காலத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க சென்னையில் அவங்க நடத்துகிற எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரிகள்லேயும் இந்தி இருக்குது. அதே மாதிரி மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய மது ஆலைகள் பூரா அவங்க நடத்துகிறது தான். இப்படியே மக்களை முட்டாளாக்கி சிந்திக்க விடாமல் குடிகாரனாக்கி தான் மக்களை இப்படி ஒரு முட்டாளாக்கி வச்சுருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு, 4.5 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 2 மாதமும் 3 மாதமாக தான் இருக்குது. அதுக்குள்ளேயாவது தயவு செய்து அந்த திராவிட மாடல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை சொல்லிடுங்க. நாங்களாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு நீங்கள் அர்த்தத்தை சொன்னாலும் அடுத்தது சொல்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக திராவிடம் என்ற சமஸ்கிருதத்தையும் மாடல் என்ற ஆங்கில வார்த்தையும் வைத்து தமிழை வளர்த்தெடுப்போம், தமிழை மீட்டெடுப்போம், தமிழை உலகறிய செல்வோம் சொல்லி தமிழ் மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. முன்ன கருணாநிதி காலத்தில் கொத்தடிமையாக இருந்தவர் நேற்று ஸ்டாலின்ட்டையும் கொத்தடிமையாக இருக்கிறாரு, இன்னைக்கு உதயநிதிட்டையும் கொத்தடிமையாக இருக்காரு, நாளைக்கு இன்ப நிதிட்டையும் கொத்தடிமையாக இருக்கிறதுக்கு தயாராக இருக்கார். திராவிடம் என்பது மாடல் அல்ல, மாயை.